எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷரண்குமார். இசக்கிங்கிற படத்தில் நான் ஹீரோ நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட டேரக்டர் பற்றி பேசணும்னா மிஸ்டர் எம் கணேஷ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி காமாக இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு, டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும். இந்த படத்தோட காஸ்ட் பற்றி பேசணும்னா மிஸ்டர் சித்ரலக்ஷ்மன் சார், பசுங்க சிவா, பேபி ஜாய்ஸ், யோகி, ஆஷ்ரிதா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆஷ்ரிதா ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட் படம் இது. படத்தோட மியூசிக் பற்றி பேசணும்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் இந்த படத்தோட இசை பண்ணியிருக்காரு. படத்தில் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து 31 மே 31 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஆஷ்ரிதா. நான் இசக்கின்னு ஒரு மூவி பண்ணிட்டுருக்கேன். I'm very happy for the release. It's going to be on 31st. Please go and watch it. I'm sure you'll like it. இதில் நான் பண்ண கேரக்டர் பேர் நந்தினி. She's a very bubbly girl. She has a very it has an age gap of 10 years. She's a 16-year-old and she's also a 25-year-old, something like that. There's a flashback to her character that becomes very interesting in the film. It's a love struggle subject. It has all commercial elements. I'm very excited and I'm also very nervous. I hope you'll enjoy it. Please go and watch it. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் இசக்கி படத்தோட டைரக்டர் எம் கணேசன் பேசுகிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஷரண்குமார், ஆஷிதா, பசங்க சிவா, சித்ரலட்சுமணன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் போட்டிருக்காரு, சசிகுமார் கேமராமேனாக இருந்திருக்காரு, சுரேஷர்ஸ் எடிட்டராக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்ட்ரகிள் தான் அந்த ஸ்கிரிப்டை நான் எழுதியிருக்கேன். படம் வந்து காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, ஊட்டி, சென்னை எல்லா இடத்துலையும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல்ஸ், கார்த்திக், எம்எல்ஆர் கார்த்திகேயன், புலி உருமுதானது, இப்படி இவங்க எல்லோரும் பாடின 5 பாடல்களும் இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. மக்களுக்கு பிடிக்கிற வகையில் 5 பாடல்களும் நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படமும் பாடலும் வந்து ஒரு இம்பேக்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் இம்பேக்டிங் எலிமெண்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு காதல் போராட்டத்தை தான் இந்த படத்தில் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக தேட்டருக்குள்ளே வர ஜனங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வர மே 31 இந்த படம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அவசியம் நீங்கள் எல்லாமே வந்து தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் யோகிராம். இசக்கி படம் அந்த ப்ரெஷ் ஷோவில் இருக்கீங்க. இந்த படத்தில் நான் வந்து மாறின ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நோட்டோரியஸ் கேரக்டர், ஒரு கேரக்டர். கிராமத்தில் வர ப்ளே பாய். கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள். இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2வது நாள் எனக்கு கை அடிபட்ட கையோடு தான் நான் படம் ஃபுல்லாகவே பண்ணேன். டைரக்டர் சார் என்ன ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் வந்து இந்த அடிபட்ட கையோடு என்னை நல்லா வேலை வாங்கி எனக்கு வழி தெரியாமல் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பண்ண வச்சாங்க. நீங்கள் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இந்த அடிப்பட்ட வலி எல்லோரும் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வலி மருந்து தரணுன்னா நீங்கள் கொடுக்குற வெற்றி தான் மருந்து எங்களுக்கு. தேங்க்யூ.